பார்க்க போறோம்னா டாடா ஐபிஎல் 2026 11th மேட்ச் சிஎஸ்கே vs ஆர்சிபி. இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா சிஎஸ்கே 2 மேட்ச் தோத்துட்டு வந்திருக்காங்க, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஆர்சிபி சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஆர்சிபியோட ஓபனர்ஸ் வந்து பில் சால்ட், விராட் கோலி. முதல்ல விராட் கோலியோட விக்கெட் எடுத்து விட்டுட்டாங்க ஒரு கேட்ச்ல, சிவம் துபே. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் திரும்ப எப்படியோ விராட் கோலி அவுட் ஆக்கி 28 ரன்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பில் சால்ட் வந்து ஒரு 46 ரன்ஸ் அடிச்சாரு. அவரு தான் கொஞ்சம் ரன்ஸ் பவர் பிளேலயே அவரு தான் ஒரு டீசெண்டா ஒரு 6 ஓவர்ஸ்ல 61 அடிச்சிட்டு படிக்கல் வந்து போட்டு போலன்னு பொழந்துட்டாரு சிஎஸ்கேவை ஒரு 50 ரன்னுக்கு. அதுக்கப்புறம் வந்தாருங்க டிம் டேவிட், ஹீரோ ஆஃப் த மேட்ச் அவர் தான். 25 balls 70 runs, சரியான ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சுட்டே இருந்தாரு. அன்சுல் காம்போஜியும் ஓவர் 10. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ரஜத் பட்டியல் 19 balls 48 runs அடிச்சாரு. அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 250 ஒரு அன்கிரெடிபிள் சேசி டார்கெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச்ல 19 6 ஆர்சிபி மட்டுமே அடிச்சாங்க. சிஎஸ்கே பவுலிங் வந்துன்னா ஓவர் 10 போட்டு பொழந்துட்டாங்க. 14 ரன் எக்கானமி. அவங்க கலீல் அகமதும் விக்கெட் எடுக்கல, மேட் ஹென்ரி விக்கெட் எடுக்கல, அன்சுல் கம்போஜ் ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அவரு தான். ஓகே, சிஎஸ்கே எப்படியே தோக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. 250 எல்லாம் அடிக்க மாட்டாங்க, ஒரு 230 அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். நம்ம சாம்சனும் ருத்துராஜும் வந்தாங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கு ஃபெயிலியர் தான். சாம்சன் ஒரு 6 அடிச்சுட்டு அவரும் ஒரு 6 அடிச்சதாரு. சரி, அவரே லாஸ்ட் வரைக்கும் இருப்பாருன்னு பார்த்தா அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த நம்ம கேப்டன் ருத்துராஜ் கைட்வாட் ஒரு எட்ஜ் கொடுத்து அவரே கொடுக்கற மாதிரி அவுட் ஆயிட்டாரு. ஆயுஷ் ஒருத்தர் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆகி சர்ஃப்ராஸ் கண்ணா எல்லா மேட்ச்லயும் சிஎஸ்கேவை காப்பாத்துறாரு. அவரும் ஒரு 50 ரன் 25 பால்ஸ்ல. அதுக்கப்புறம் 14 கோடிக்கு கார்த்திக் சர்மா எடுத்தாரு. அவரும் ஒரு ஒண்ணுமே பண்ணல, 6 ரன்கே அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் நம்ம சிவம் துபே 6 பண்ணல சொன்னாங்க, 6க்கு அவுட். அதுக்கப்புறம் நம்ம பிரசாந்த் தான் ஸ்லோவா போய் 29 balls 40 ரன்ஸ் அடிச்சாரு. அவராலையும் முடியல, லாஸ்ட் வரைக்கும் ஓவர் 10 தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆல் அவுட் ஆயிட்டாங்க சிஎஸ்கே. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 201 ஒரு ரன்னுக்கு. இப்ப நம்ம பவுலிங்க்கு வந்து ஜேக்கப் தஃபி ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம புவனேஸ்வர் குமார் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அவரு தான் முடிச்சு விட்டார் சிஎஸ்கேவே. இந்த மேட்ச்ல ஹையஸ்ட் பவுன்சர் போட்டது ஸ்பீட் பவுலர் கிடையாது, ஸ்பின்னர் குர்னால் பாண்டியா தான். அவ்வளோ பவுன்சர் போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம இம்பாக்ட் பிளேயர் சுர்யா சர்மா ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஷெப்பர்ட் விக்கெட் எடுக்கல. அதுக்கப்புறம் ஆர்சிபி ஈஸியான வின்னு 43 ரன். ஆனா சிஎஸ்கே கொஞ்சம் ட்ரை பண்ணி, ஆனா ஹேட்ரிக் ஆஃப் தோல்வி சிஎஸ்கேக்கு. இதான் இந்த மேட்சோட சம்மரி. இந்த மாதிரி என்டர்டெய்னிங் மற்றும் கிரிக்கெட் வீடியோஸ்க்கு ட்வின்ஸ் டிவி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.